வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்கிற புஷ்பா 2. ஸோ வர தேர்ஸ்டே புஷ்பா 2 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த புஷ்பா சீரீஸை பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2 மட்டும் கிடையாது, பார்ட் 3 இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸை நம்ம எப்பயோ சொல்லியாச்சு. அந்த நியூஸ் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூல் பூக்குட்டி வந்து இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. போட்டுட்டு உடனே வந்து அவர் டெலீட் பண்ணிட்டார். அது என்ன போஸ்ட் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ, அவருடைய ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. அவரும் அவருடைய டீம் மெம்பர்ஸும் நிற்கிறாங்க. பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 3 த ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை வந்து அவர் போஸ்ட் பண்ணிட்டாரு, தெரியாமல் போட்டுட்டார் போல, உடனே வந்து டெலீட் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த நியூஸாக இருக்கட்டும், பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ புஷ்பா 3 இருக்குது அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ புஷ்பா 2 உடைய எண்டில் பார்ட் 3க்கான போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்க போகுது. அண்ட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. எந்த நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா. அவர் வந்து இந்த புஷ்பா யூனிவர்ஸ்குள்ளே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த நியூஸும் எந்த பேசிஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 விஜய் தேவர்கொண்டா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. புஷ்பாவுடைய டைரக்டர் சுகுமாருக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் கீழே அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, cannot wait to start the film with you அப்படின்னு போட்டுட்டு 2021 த ரைஸ், 2022 த ரூல், 2023 த ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ த ரைஸ், த ரூல், த ரேம்பேஜ் இது மூணுமே வந்து புஷ்பா படத்து கூட தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ மேபி இதை வச்சு புஷ்பா 3ல விஜய் தேவர்கொண்டா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா ரெண்டு இடத்துலையுமே புஷ்பா 2 படத்துக்கான டிக்கெட் பிரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு தெலுங்கு படத்துக்குமே இந்த அளவுக்கு டிக்கெட் பிரைஸ் வந்து வித்தது கிடையாதான். ஸோ ரெண்டு கவர்மெண்ட்டுமே டிக்கெட் ஹைக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் முன்னாடி டிசம்பர் 4ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பெய்ட் ப்ரீமியர் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா தேட்டர்லையுமே இல்லை, ஒரு சில செலக்டட் தேட்டர்ஸில் மட்டும். அந்த பெய்ட் ப்ரீமியர் ஷோக்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது, ஆந்திராவில் ஒரு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 944 rupees அப்படின்னு சொல்லப்படுது. இதே தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 1200 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ரெகுலர் ஷோஸ்க்கான டிக்கெட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸோடைய ப்ரைஸ் வந்து ஒரு டிக்கெட் 324 rupees அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதே மல்டிப்ளெக்ஸோடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் வந்து 413 rupees. இது வந்து வெறும் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் கிடையாது. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது 12 நாளைக்கு இந்த ரேட்டில் நீங்கள் டிக்கெட் வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. இதே தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு, தெலுங்கானாவில் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்கெட் பிரைஸ் வந்து 354. இதே மல்டிப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்கெட் பிரைஸ் வந்து 531. ஸோ இந்த மாதிரி புஷ்பா 2 உடைய டிக்கெட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது, இந்த படத்தோடைய ரிலீஸை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ்க்கான ஹியரிங் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ரிலீஸ் எல்லாம் கடைசி மூமெண்ட்டில் தடுக்கலாம் முடியாது, படம் வந்து ரிலீஸ் ஆகும். இதை பற்றின ப்ரொசீடிங்ஸை வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம், 2 வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்லிட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு படத்தோடைய டிக்கெட் பிரைஸை இந்த அளவுக்கு, அதுவும் இத்தனை நாட்கள் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறத கண்டிப்பாக நம்மளால் ஆதரிக்க முடியாது. இப்போ புஷ்பா 2க்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பெரிய படங்களுக்கும் இதே தான் வந்து நடக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைரக்டர் சுதா கோங்கரா இயக்கத்தில் எஸ்கே அடுத்து நடிக்க போகிற SK 25 இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னைக்கு வந்த ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேக்கும் சுதா கோங்கராவுக்கும் சண்டே ஆயிடுச்சு. அந்த சண்டேயில் எஸ்கே வந்து கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, SK 25 டெஸ்ட் ஷூட்டுக்கு எஸ்கே வந்திருக்காரு. இப்போ எஸ்கே என்ன மாதிரியான ஒரு லுக்கில் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். லாங் பியர்டு வச்சிருக்காரு. ஆனால் சுதா கோங்கரா வந்து பியர்டை ட்ரிம் பண்ண சொன்னதாகவும் எஸ்கே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே லுக் ஓகேன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா ஒரு பக்கம் SK 23ல எஸ்கே நடிச்சிட்டு இருக்காரு, ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகல. ஸோ பியர்டெல்லாம் வந்து ட்ரிம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து சண்டே ஆயிடுச்சு. சுதா கோங்கரா வந்து கொஞ்சம் அரகண்டாக எஸ்கே கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அது பிடிக்காம எஸ்கே வந்து கோச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா எத்தனை தடவை எஸ்கேக்கு ஃபோன் பண்ணியுமே அவர் ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. எஸ்கே இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் இந்த நியூஸ் உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறமா வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவமே வந்து நடக்கலை, இது கம்ப்ளீட்டாக ஒரு ரூமர். SK 25க்கான ஒர்க் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே இந்த படத்தை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கிளிம்ஸ் வீடியோவோட அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தளபதி 69. இந்த படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு சில நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் இந்த படத்திலிருந்து ஒரு தரமான அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அப்டேட் வந்து ஒன்று கிறிஸ்மஸை முன்னிட்டு வரலாம், அப்படி இல்லைனா வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக டிசம்பர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ்
சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டில் ரிவீல் வித் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். கோட் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நியூ இயர் ஸ்பெஷலாக தான் டிசம்பர் 31 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. கோட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துக்கும் இதே மாதிரி நடந்தது. ஸோ அந்த வரிசையில் இப்போ தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசம்பர் 31 எதிர்பார்க்கலாமா இல்லை கிறிஸ்மஸ் முன்னிட்டே எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அசுரன் படத்தில் நடித்த டிஜே அவர் வந்து இந்த தளபதி 69 படத்தில் ஒரு கேரக்டர் பிளே பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே இந்த தளபதி 69 படத்தை எந்த படத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலையாவுடைய பகவந்த் கேசரி ரீமேக் தான் தளபதி 69, பகவந்த் கேசரி இன்ஸ்பிரேஷன் தான் தளபதி 69 அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே நியூஸ் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பகவந்த் கேசரிக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஹெச் வினோத்தோடைய ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 69 ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பகவந்த் கேசரிக்கான ரீமேக் ரைட்ஸ் அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கும் தளபதி 69க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் அந்த படத்தோடைய ஒரு சில சீன் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக தளபதி 69ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. தளபதி விஜய் இப்போ சினிமா விட்டு அரசியலுக்கு போகிற இந்த டைமில் தளபதியோடைய சன் ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் டேரக்டராக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ ஜேசன் சஞ்சயோடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சந்தீப் கிஷன் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு ஃபன் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சந்தீப் கிஷன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் அப்பீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தீப் கிஷன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் 2025 எண்ட் அப்படி இல்லைனா 2026 தான் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ சந்தீப் கிஷனை தாண்டி வேற யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறா அப்படிங்கிறது போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். ஏகேவுடைய விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபைனல் ஷெட்யூல் அப்படிங்கிறது நடக்க போகுது. 7 to 10 days நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்ல தான் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதோட இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து இந்த விடாமுயற்சி படத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்குற அப்டேட் வந்து படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்த வாரம் ஒன்று தேர்ஸ்டே இல்லைனா சண்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஆக்டர் எஸ்ஜே சூர்யா சீக்கிரமே டேரக்டர் எஸ்ஜே சூர்யாவா மாற போறாரு. ஸோ அவருடைய டைரக்ஷன்ல அவரே ஒரு படம் நடிக்க போறாரு. அவருடைய ஒரு லாங் ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து கில்லர் அப்படிங்கிற ஒரு படம். இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு காரே வந்து அவர் வாங்கியிருக்காரு. அந்த கார் வந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ அந்த கில்லர் ப்ராஜெக்டை பற்றி இப்போ ரீசெண்டாக எஸ்ஜே சூர்யா ஒரு ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் கேம் சேஞ்சர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த கில்லர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து என்ன ஜானர் என்ன ஸ்டைலில் இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எஸ்ஜே சூர்யாவுடைய நியூ படம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து நியூ 2 வருமா அப்படின்னு கேட்கும்போது நியூ 2 கிடையாது, பட் நியூ 2 மாதிரி ஒரு படம் தான் கில்லர் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஜே சூர்யாவே சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.